பிரியாணிக்கு நம்ம தாளித்து விட்டு வெங்காயத்தை போட்டு வச்சுருவோம். சிக்கனை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எலுமிச்சை சாறு, கரம் மசாலா, தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். புதினா இல்லை மல்லி இலையும் அதிலே சேர்த்துக்கோங்க. அது வந்து 1/2 அன் ஹவர் வந்து ஊறட்டும். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதில் தக்காளி, ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அதை நம்ம வேக வச்சுருவோம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நான் 3 டம்ளர் ரைஸ்க்கு 5 டம்ளர் தண்ணி விட்ருக்கேன். அதில் ரைஸை போட்டுருவோம். ரைஸ் வெந்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், தம் போட்டுருவோம். குக்கரை மூடி 5 நிமிஷம் என்ன பண்ணுங்கள், வெயிட் போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், நல்லா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்குது, அடி பிடிச்சிருக்காது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.